வணக்கம் வீவர்ஸ். குதிரைவாலி ஆங்கிலத்தில் பார்னியார்ட் மில்லட் சிறுதானிய அரிசி வகைகளில் மிகவும் முக்கியமான ஒரு சிறுதானியம் குதிரைவாலி. குதிரைவாலிக்கு புல்லுச்சாமை என்கிற மற்றொரு தமிழ் பெயர் இருக்கு. குதிரைவாலியை ஷாமா, மொராயோ, சான்வா, ஊடலு என ஒவ்வொரு மொழிகளிலும் வெவ்வேறு விதமான பெயர்களில் அழைக்கிறாங்க. குதிரைவாலி பார்ப்பதற்கு வெள்ளையாக சிறிய அளவில் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் மருத்துவ குணங்களும் மிகவும் அதிகம். குதிரைவாலியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபைபர், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், வைட்டமின் B1, B2, B3 மற்றும் அதிகப்படியான இரும்பு சத்து நிறைந்த ஒரு சிறுதானியம் குதிரைவாலி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த குதிரைவாலியை நாம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். 1. இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோய் என்றாலே மக்கள் கோதுமையினால் ஆன உணவுகளை அதிகம் சாப்பிடுவது உண்டு. அதற்கு காரணம் அரிசி சாதத்தை விட சற்று கூடுதலான அளவு நார்ச்சத்து இருப்பதுதான். ஆனால் கோதுமையை விடவும் 6 மடங்கு நார்ச்சத்து இந்த குதிரைவாலியில் இருக்கு. 100 கிராம் குதிரைவாலியில் 13.6 கிராம் நார்ச்சத்து இருக்கு. இது மற்ற சிறுதானியங்களை விடவும் மிக அதிக அளவிலான நார்ச்சத்து இந்த குதிரைவாலியில் இருக்கு. பொதுவாக சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு மருத்துவர்கள் குறைந்த அளவு மாவுச்சத்தும் அதிக அளவிலான புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட சொல்வதுண்டு. அந்த வகையில் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு சிறுதானியம் குதிரைவாலி. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவுகள் வேகமாக ஏறுவது தடுக்கும். இதன் மூலமாக இரத்த சர்க்கரையின் அளவுகளும் சீராக இருக்கும். ஸோ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க தினசரி ஒருவேளை உணவாக இந்த குதிரைவாலியை பொங்கலாகவோ கிச்சடியாகவோ அல்லது குதிரைவாலி சாதமாவோ செய்து சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. 2. மாரடைப்பு வராமல் தடுக்கும். மாரடைப்பு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் இரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிந்து அடைப்பை ஏற்படுத்துவதுதான். குதிரைவாலியில பார்த்தீங்கன்னா சாலிபிள் மற்றும் இன்சாலிபிள் ஃபைபர் சொல்லக்கூடிய 2 வகையான நார்ச்சத்து இருக்கு. சாலிபிள் ஃபைபர் இரத்தத்தில் இருக்கக்கூடிய LDL என்னும் கெட்ட கொழுப்பை குறைக்கும். இதன் மூலமாக இரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவது தடுக்கப்படுவதோடு மாரடைப்பு ஏற்படாமலும் பாதுகாக்கக்கூடியது இந்த குதிரைவாலி. 3. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமாக இருக்க ஜிங்க் மற்றும் அயன் சத்து மிக அவசியமான சத்து. இந்த 2 சத்துக்களும் அதிக அளவில் நிறைந்த ஒரு சிறுதானியம் குதிரைவாலி. அடிக்கடி ஜலதோஷம், காய்ச்சல் என அவதிப்படுறவங்க இந்த குதிரைவாலியை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு பல்வேறு விதமான நோய் கிருமிகளிடமிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியது இந்த குதிரைவாலி. 4. உணவு ஒவ்வாமையை தடுக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குளூட்டன் அடங்கிய உணவுகள் ஒவ்வாமையை ஏற்படுத்தும். குளூட்டன் என்பது பசைத்தன்மை கொண்ட ஒரு புரதம். குளூட்டன் அடங்கிய உணவுகளான கோதுமை, பார்லி, ஓட்ஸ், பிரெட், பிஸ்கட் போன்ற உணவுகளை சாப்பிடும்போது ஒரு சில பேருக்கு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் என நாட்பட்ட செரிமானம் தொடர்பான பிரச்சனைனால அவதிப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மிகவும் நல்லது இந்த குதிரைவாலி. பொதுவாகவே சிறுதானியங்கள் அனைத்துமே குளூட்டன் ஃப்ரீ வகையை சார்ந்தது. ஸோ குளூட்டன் இன்டாலரன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கூட எந்த பயமும் இல்லாமல் இந்த குதிரைவாலியை சாப்பிட்டு வரலாம். நாளடைவில் உணவு ஒவ்வாமை பிரச்சனை மாறுவதற்கும் கூட வாய்ப்புகள் உண்டு. 5. இரத்தச்சோகை வராமல் தடுக்கும். பொதுவாக இரத்தச்சோகை என்னும் அனிமியா ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் இரத்தத்தில் இரும்புச்சத்து குறைவாக இருப்பதுதான். இந்த இரும்புச்சத்து குறைபாடை போக்கும் ஆற்றல் குதிரைவாலிக்கு உண்டு. 100 கிராம் குதிரைவாலியில பார்த்தீங்கன்னா 18.6 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்கு. இது இரத்தத்தில் புதிய சிவப்பணுக்களின் உற்பத்தி அதிகரித்து இரத்தச்சோகை வராமலும் தடுக்கக்கூடியது இந்த குதிரைவாலி. 6. உடல் எடையை குறைக்கும். உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யறவங்களுக்கு அரிசிக்கு மாற்றான ஒரு சிறந்த சிறுதானியம் இந்த குதிரைவாலி. இதில் அதிக நார்ச்சத்து நிறைந்திருக்கிறது என்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நன்கு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். அரிசியை விடவும் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் கொண்டது. மேலும் இது உடலின் மெட்டபாலிசத்தையும் அதிகரிக்கும். இதன் காரணமாக உடலில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளும் கரையும். ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சிறுதானியம் இந்த குதிரைவாலி. 7. நாட்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கும். இயற்கையாகவே குதிரைவாலியில பார்த்தீங்கன்னா பாலிஃபினால் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கு. இது உடலில் இருக்கக்கூடிய செல் கழிவுகளான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உடலிலிருந்து வெளியேற்றி செல்கள் சேதமடையாமல் பாதுகாப்பதோடு இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும். இதன் மூலமாக சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் என பல்வேறு விதமான நாட்பட்ட நோய்கள் வராமலும் பாதுகாக்கக்கூடியது இந்த குதிரைவாலி. 8. மலச்சிக்கல் குணமாகும். குதிரைவாலியின் மிக முக்கியமான சிறப்பம்சமே இதில் இருக்கக்கூடிய அதிக
அதிகப்படியான நார்ச்சத்து தான். இதில் இருக்கக்கூடிய கரையா நார்ச்சத்து இன்சாலிபிள் ஃபைபர் குடல்ல ஒரு ஜெல் போல படிந்து வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் எளிதாக வெளியேற உதவி செய்யும். இதன் மூலமாக மலச்சிக்கல் தடுக்கப்படும் மற்றும் குடலின் இயக்கத்தையும் அதிகரிக்கும். இதன் மூலமாக செரிமான உறுப்பின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மிகவும் உதவியாக இருக்கக்கூடியது குதிரைவாலி. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது குதிரைவாலி. என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல சிறுதானிய உணவுகளில் ஒன்றான குதிரைவாலியை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிறருக்கும் பயனுள்ளதா இருக்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகு ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.